கடவுள் பக்தி உள்ள ஒரு எலி ஒன்று ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த வீட்டோட குடோன்ல எல்லாம் ஓட்ட போட்டு அதுக்குள்ள குஞ்சு பொறிச்சு வச்சு நிம்மதியா இருந்துச்சு. ஒரு நாள் அதை அட்டகாசம் தாங்காம வீட்டு ஓனர் எலிப்பொறி வச்சு அதை பிடிக்க ஏற்பாடு செஞ்சாரு. இரவு எலிப்பொரியில தேங்காய் வச்சுட்டு போய் எல்லாரும் படுத்துட்டாங்க. அப்ப தேங்காய் எடுக்க வந்த எலி பொரியில மாட்டிக்கிச்சு. அப்ப அது சாமி கிட்ட அழுது கெஞ்சுது, சாமி என்ன காப்பாத்துங்க, தெரியாம பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு புலம்புது. உடனே கடவுள் அது கண் முன்னாடி வந்து, ஏய் முட்டாள் எலியே, நான் உனக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கிறத நீ மறந்துட்டியா? ஒரு கான்கிரீட் தரையையே உன்னால ஓட்ட போட முடியுது, அதுல ஓட்ட போட்டு உன் வீட்டை அமைச்சுக்க முடியுதுன்னா இந்த எலி பொறி வெறும் மரத்தால் ஆனது தானே, இதுல ஓட்டை போட்டு வெளியே வர உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்ட பிறகுதான் எலிக்கு பொறி தட்டுச்சு. எலி பொறியை ஈஸியா பல்லால கடிச்சு வெளியே வந்துடலாம்னு. இப்படித்தான் நம்மள பல பேர் வாழ்க்கையில நிறைய சாதிக்க ஆசைப்படுறோம். ஆனா நமக்கு சாதிக்கும் திறமை இல்லைன்னு நினைச்சு எலிப்பொறிக்குள்ளேயே பயந்து இருந்துடும். நமக்குள்ள இருக்கும் திறமைகளை தட்டி எழுப்பினா நம்மாலும் எலிப்பொறியை பல்லால கடிச்சு எலி வெளியே வந்த மாதிரி திறமைகளால சவால்களை தோற்கடிச்சு வெற்றி பெற முடியும்.